நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துதல் கூறுகிறேன். நல்லது கிருபை என்றும் ஆண்டவர் நமக்கு பாராட்டின இரக்கத்திற்கு அளவே நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அதை கிருபை. அந்த இரக்கங்களுக்கு முடிவில் கலைதோறும் அது புதிதாக இருக்கிறது. ஆகவே கொஞ்ச நேரம் நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க போகிறோம். நிறைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட் லிஸ்ட் எழுதிட்டு வந்திருக்கிறோம், இதயத்தில் வைத்து வந்திருக்கிறோம். ஆனால் அதற்கு முன்னதாக நாம் ஆண்டவருக்கு செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். இன்று காலை கர்த்தர் என்னிடம் சொன்னார், என்னை ஆராதித்த பிறகு நான் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு வல்லமையுள்ளவர் என்று சொல்லி என்னை ஆராதித்த பிறகு நீங்கள் எல்லாரும் சேர்ந்து நான் செய்த நன்மைகளுக்காக முதலாவது ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். நன்றியுள்ளவர்களாக எங்கள் என்று வேதம் கூறுகிறது. நம்ம இன்றைக்கு பிழைத்திருந்து அவருடைய பிள்ளைகளாக இருப்பதே ஆண்டவருடைய கிருபை. கூட்டத்துக்கு வந்திருப்பதே ஆண்டவருடைய இரக்கம். எத்தனை பேர், கோடிக்கணக்கான ஜனங்கள் டிவி முன்னால் உட்கார்ந்துருக்காங்க. எத்தனையோ பேர் அழுகையின் மத்தியில் இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் இல்லாமையில் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாவத்தில் இருக்கும் மக்கள் கோடிக்கணக்கான மக்கள். ஆனால் நீங்களோ ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டமாக, விசேஷ ஜனங்களாக அதை தேடி வந்திருக்கிறீர்கள். நம் ஆத்மாவை காத்துக்கொண்ட ஆண்டவரை கொண்டாட வந்திருக்கிறோம். பிசாசு நம் ஆத்மாவை திருடாதபடிக்கு நம் ஆத்மாவை காத்துக்கொண்ட அன்பு தகப்பனுக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். How much we should be grateful. How much our souls are saved. நீங்கள் ஆண்டவரோடு இணைந்திருக்கிறபடியினால் கர்த்தர் உங்கள் பிள்ளைகளையும் ராஜரீக சந்ததியாக வைப்பார். அவருடைய பிள்ளைகளாக தொடர்ந்து வழி நடத்துவார். ஒவ்வொரு சாட்சியும் கேட்க எப்படி தாய்மார்கள் ஆண்டவரை தேடினபடியினால் இந்த டியூஸ்டே ஜெபம் ஒவ்வொரு முறையும் அவர்கள் இங்கு வந்த பொழுது ஆண்டவர் அவர்கள் ஜெபங்களை கேட்டு பிள்ளைகளை எப்படி ஆசீர்வதித்திருக்கிறார். இன்று பிள்ளைகளும் காணிக்கை கொடுத்து அதன் மூலம் அவர்கள் வீடு கடைசியாக சாட்சி சொன்ன அன்பு சகோதரி சொன்னாங்க, மகன் ஒரு மாடி கட்டடம் தான் கட்டணும்னு ஆரம்பிச்சான். ஆனா இங்க காணிக்கை கொடுத்த பிறகு கர்த்தர் 3 மாடி கட்டும்படி செய்தார். அதன் பிறகு அவனை மேனேஜராக உயர்த்தினார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவிட்டார். இயேசு உயிரோடு இருக்கிறார். நம்ம இருதயத்தில் இருக்கிறார். அவரை தேடி வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் செய்திருக்கும் நன்மைக்காக இப்பொழுது ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க போகிறோம். நாங்களும் குடும்பமாக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் 2 மாதத்திற்கு முன்பு கரெக்டா இதே நாளிலே ஜேடன் கிறிஸ் எனக்கும் என் மனைவிக்கும் பேர பிள்ளையாக, சாமுக்கும் ஷில்பாவுக்கும் 2வது பிள்ளையாக கொடுத்திருக்கிறார். முதல் முறை அவர் ஜெபகோபுரத்துக்கு வந்திருக்கிறார். நாங்கள் இப்போ உங்களோடு சேர்ந்து ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க போகிறோம். ஜேடன் முடிச்சிட்டாரு. பிரைஸ் காட். நாங்கள் இப்போ கர்த்தருக்கென்று குழந்தை இப்பொழுது உங்கள் முன் உங்கள் ஜெபத்தோடு நாங்கள் பிரதிஷ்டை பண்ண விரும்புகிறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம். பாருங்க the camera. Praise God. Thank you, Lord. எல்லாம் உனக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறேன். Thank you, Jesus. நாம் எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? பெரிய ஆசீர்வாதம். உங்களை பார்க்க தான் வந்திருக்கிறாங்க. பார்க்க வந்திருக்கீங்க. ஜெபகோபுரத்தில் உங்களை பார்க்க வந்திருக்கிறான். எவ்வளோ பெரிய பாக்கியம். Praise God. Thank you, Jesus. நீங்க எல்லாரும் கர்த்தருக்கு எங்கள் சார்பிலே ஸ்தோத்திரம் பண்ணுவீர்களா? ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா,
சேகர் நம்மோடு இருப்பது பெரிய சந்தோஷம். அவர்கள் குழந்தை பிரதிஷ்டை பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். What a blessing. Please come. எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரித்துக் கொண்டு நம் மத்தியிலே நிச்சயமாய் வந்து இறங்கி இப்பொழுது அவர் சந்நிதியிலே கொண்டு வந்திருக்கிற அந்த குழந்தை நம்பிக்கையோடு ஒரு அல்லேலூயா ஊழியக்காரருடைய குடும்பத்தில் இன்னொரு ஊழியக்காரரை பயமாய் எடுத்திருக்கிறார். இந்த குழந்தை இந்த உலகத்தில் எழுதி கட்டென்று ஒளி வீச போகிறது. இந்த குழந்தை தேவன் இந்த நாள் முதல் கொண்டு அவருடைய பாதவழியில் பிரதிஷ்டை செய்யப்படுகிற இந்த நாள் முதற்கொண்டு கர்த்தருக்கென்று பிரத்யேகப்படுத்தப்பட்ட ஒரு குழந்தையாக இந்த குழந்தை வளர்கிற பொழுது இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்துவுக்கென்று ஒளி வீசுகிற குழந்தையாக இந்த நாளிலே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியுமாகிய திரியேக தெய்வத்தின் நாமத்திலே இதோ ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக சேர்ந்து இந்த நாளிலே பிரதிஷ்டை செய்கிறோம். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான நாளுக்காக மக்கள் ஸ்தோத்திரம். குழந்தை பாதபடியில வைத்து செபிக்கிறோம். அந்த பெற்றோர்கள், அவருடைய தாத்தா பாட்டி உற்றார் உறவுகள் எல்லாருக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்காக எழுதி பிரகாசிக்கிற இந்த குடும்பம், உமக்காக பாடுகளை அனுபவித்து எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற இந்த குடும்பத்தில் இன்னும் ஒரு அழகான குழந்தை ஆண்டவரே உமக்காக எழுதி பிரகாசிக்க ஆசீர்வதித்தல்லும். இந்த குடும்பம் இந்த பூமியிலே இருப்பது இந்த உலகத்துக்கு எத்தனை வெளிச்சம். இதோ இந்த காலையிலும் நீங்கள் வந்திருக்கிற இந்த திரளான கூட்டத்துக்கு ஆசீர்வாதத்தை உங்களுடைய கரங்களிலிருந்து பெற்று தருபடியாய் தங்களை உபாசித்து தங்களை இரவு பகலும் உழைத்து எங்களுக்காக செபிக்கிற இந்த குடும்பத்திலே அன்பு குழந்தை ஜெயனுக்காக உங்களுக்கு நன்றி. ஆசீர்வதியம் குடும்பம் முழுவதையும் ஆசீர்வதியம். நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நாம் ஒரு வினாடி எழுப்பி நிற்போமா? இப்பொழுது சகோதரன் சாமுவேல் பவுல் தினகரன் கர்த்தர் செய்த நன்மைகள் அனைத்திற்காக ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்க போகிறார்கள். ஸ்தோத்திரம் பண்ண 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 கர்த்தருடைய வல்லமை நம் மீது இறங்கும். நம்ம ஜெப விண்ணப்பங்கள் எல்லாத்துக்கும் ஆண்டவர் உடனே பதில் தருவார். எல்லாரும் இருதயத்தை திறந்து மனதார ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை கொண்டாடுகிறோம் ராஜா, உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழு உள்ளத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நம் தேவனாய் அவர் நம்மை தெரிந்து கொண்டு இருப்பதனால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவர் நம்மை அவருடைய பிள்ளைகள் என்று சொந்த ஜனமாய் இறுக்கி வைத்துக் கொள்வதற்கு நன்றி செலுத்துவோமா? எங்கும் போக முடியாதபடி ரட்சிப்பிலே தங்கி இருக்க, ஐயோ எந்த விதமான பொல்லாப்பும் தீமையும் நம்மை அழிக்க முடியாதபடி எல்லா ஆயுதத்தையும் ஆண்டவர் விலக்கி போட்டு நம்மை தொட முடியாதபடி நம்மை பாதுகாத்து வைப்பதற்கு நன்றி செலுத்துவோமா? பிசாசின் ஒவ்வொரு கரத்தையும் ஆண்டவர் மேற்கொண்டு நமக்கு அவன் மீது ஜெயத்தை கொடுப்பதற்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி செலுத்துவோமா? நம்மையும் நம் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ணும் தேவனை கனப்படுத்துவோமா? பிரியமானவர்களே, எவ்வளோ உயர்த்துகிறார், எவ்வளோ ஆசீர்வதிக்கிறார், பெரிய பெயரை சூட்டுகிறார், கனத்தை தருகிறார், வெட்கத்தின் அதே இடத்தில் நம்மை கனப்படுத்துகிறார். இந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை ஸ்தோத்திரிப்போமா? அவருடைய பிள்ளையாய் நம்மை ஏந்தி வைத்து நம்மை
பல மடங்கு ஆசீர்வதிப்பதற்கு நன்றி செலுத்துவோம் பிரியமானவர்களே. நன்றி செலுத்துவோம் பிரியமானவர்களே. நோய்களை எல்லாம் சுகமாக்கும் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஒவ்வொரு வரிகளை போக்கும் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். முழுவதுமான சுகத்தையும் மீது ஊற்றுகிறாரே. இந்த தேவனமோடு தங்கியிருப்பதற்கு, நம் பரம பிதாவாய் தங்கியிருப்பதற்கு, ஐயோ அது தழும்பு நிறைந்த கரத்தை நம்மை வைத்து சுகமாக்குவதற்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் செலுத்துவோம். நம்மை பாதுகாப்பதற்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, எவ்வளோ சுகத்தை நீங்கள் அளித்திருக்கிறீர், அழித்துக் கொண்டே இருக்கிறீர். நன்றி நன்றி. வியாதிகள் இருந்து விடுதலை கொடுப்பதற்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வீடு கட்டி நீர் கொடுத்திருக்கிறதற்கு நன்றி செலுத்துகிறோம். அதில் ஆண்டவரே கனத்தோடு வசிக்க செய்ததற்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. உயர்த்தி வைத்திருக்கிறீர். பல கஷ்டத்திலிருந்து மீட்டு இருக்கிறீர். உங்களுக்கு விடுதலை கொடுக்கிற நீர் ராஜா, நீரப்பா. உண்மையை கனமணி ஸ்தோத்திரிக்கிறோம். நீரே எங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, வானத்தின் பலகணிகளை திறந்து இந்த ஆசீர்வாதங்களை எங்கள் மீது ஊற்றுகிறீர் சுவாமி. போகும் மட்டும் ஊற்றுகிறீரப்பா, ஊற்றுகிறீர். அந்த தேவனை ஸ்தோத்திரீங்க பிரியமானவர்களே. எல்லாவற்றையும் ஐஸ்வர்யத்தில் நாம் நிரம்பி இருக்கும் தேவன் கிறிஸ்துவின் மகிமையின் படி நம் மீது ஊற்ற வல்லவராய் இருக்கிற தேவன், மனதாய் இருக்கிற தேவன். ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரமப்பா. இந்த வல்லமையுள்ள தேவன் உங்கள் பக்கம். என்ன எதிர்ப்பு வந்தாலும், என்ன எதிரிகள் வந்தாலும் அவர்களெல்லாம் துரத்த வல்லவராயிருக்கும் தேவன். மேற்கொண்டு நமக்கு வெற்றி கொடுக்கும் தேவன், வழி உண்டாக்கும் தேவன், ஜெயத்தோடு நம் முன் நடத்தி செல்லும் தேவன். ஒரு வாயும் நமக்கு எதிராக பேச்சு மற்றும் சத்தம் இட முடியாதபடி, எந்த சிங்கமும் பேச்சிக்க முடியாதபடி வாய் கட்டி போடும் தேவன், கட்டி போடும் தேவன். எல்லாரும் தலை உயர்த்தி கனமுடன் தேவன் ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. எங்கள் குடும்பத்தின் தேவனா இருக்கிறீர், எங்கள் பரம பிதாவா இருக்கிறீர். ஸ்தோத்திரமப்பா. எங்களை கைவிட மாட்டேன் என்று அன்பு செலுத்தி கொண்டே இருக்கிறீர். எப்பொழுதும் அந்த அன்பு நம் இருதயத்தில் ஊற்றுகிறார். அந்த அன்பை கொண்டாடுங்கள், அன்பிற்கு நன்றி செலுத்துங்க. அந்த சந்தோஷமான ஆவிக்கு நன்றி செலுத்துங்க. அந்த சமாதானம் நிறைந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி செலுத்துங்க. ஊற்றிக்கொண்டே இருக்கிறார், ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். தரையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, நிரம்பி வழிகிறது. உடைய அபிஷேகத்தின் பூர்ணத்திற்கு நன்றி. நான் வல்லமை பெற்றவனாக உயர்ந்திருக்க செய்வதற்கு நன்றி. பராக்கிரம செய்வதை என் மூலம் செய்வதற்கு நன்றி. அற்புதங்களை என் மூலம் நடப்பிப்பதற்கு நன்றி என்று சொல்லுங்க. அந்த அப்படிப்பட்ட அபிஷேகத்தை ஊற்றி இருக்கிறார். அந்த அப்படிப்பட்ட வல்லமை வரங்களை நம் மீது வைத்திருக்கிறார். எவ்வளோ கிருபை, எவ்வளோ இரக்கம். ஆண்டவர் நன்மையின் கிருபையும் நம்மை தொடர்ந்து இருக்கும்படி செய்திருக்கிறாரே. ஐயோ, அவர் அழைப்பில் நம்மை பூர்ணப்படுத்தி நிலை நிறுத்தி இருக்கிறாரு, நிலை நிறுத்தி இருக்கிறாரு. வேலையில் நிலை நிறுத்தி இருக்கிறாரு, நிறுத்த வல்லவராய் இருக்கிறாரு. வியாபாரத்தில் செழிக்க செய்யும் தேவனாய் இருக்கிறார். தொடுவதில் எல்லாம் பாக்கியம் பெற செய்திருக்கிறார், செய்ய வல்லவராய் இருக்கிறார், நம்மோடு நிற்கிறார். இப்படிப்பட்ட தேவனை கனப்படுத்துக பிரியமானவர்களே, கனப்படுத்துக, ஸ்தோத்திரிங்க. குடும்பத்தை பெருக செய்யும் தேவன் அவர். பிள்ளைகளை பாக்கியமாய் கொடுத்து ஆசீர்வதிக்கிறவர், துணையை ஆசீர்வதித்து தருகிறவர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரத்தோடு நன்மைகளை பெற்றுக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. தேவனுடைய அன்பு இப்பொழுது ஒவ்வொருவர் மீதும் இறங்க இறங்க அற்புதங்கள் நடக்கிறது. ஆண்டவரை மனதார ஸ்தோத்திரித்து உள்ளமெல்லாம் குறிப்பினால் நிரம்ப செய்யுங்க. எந்த விதமான கவலை இருக்கக்கூடாது, எந்த விதமான சோர்வு மேற்கொள்ளக்கூடாது, பயம் மேற்கொள்ளக்கூடாது. ஸ்தோத்திரத்தினால், ஸ்தோத்திரத்தின் சந்தோஷத்தினால் ஆண்டவரை துதிங்க. உள்ளமெல்லாம் நிரம்பட்டும், நிரம்பட்டும், நிரம்பட்டும்.
அவரை ஆராதியுங்கள் பிரியமானவர்களே. ஆண்டவரை ஆராதியுங்கள். ஆண்டவர் பிரகாசமாக்குகிறார். நம் முகத்தை அவர் ரூபத்தினால் நம்மை நிரப்பி முகத்தை பிரகாசமடைய செய்கிறார். பிரகாசமடைய செய்கிறார். இதோ ஆண்டவருடைய பரிசுத்தம் இறங்குகிறது. பரிசுத்த அலங்காரத்தினால் அலங்கரிக்கிறார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட தேவன் நீர் சுவாமி. உங்களை பரிசுத்தப்படுத்த தகுதிப்படுத்தும் தேவன் நீரே அப்பா. உங்களுடைய ரூபத்திலே உங்களை மகிமைப்படுத்துகிறீர் சுவாமி. மகிமைப்படுத்துகிறீர் ராஜா. ஸ்தோத்திரம் அப்பா. இனி அந்தகாரம் அல்ல, எங்களுக்கு ஒரு ஒளி பிரகாசிக்கும். பரிசுத்தம் பிரகாசிக்கும். நீதி பிரகாசிக்கும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட நீதி தேவன் நமக்குள் வீற்றிருக்கிறார். ஸ்தோத்திரிங்கள். அவரை கனம் பண்ணுங்கள். சிங்காசனத்தில் உங்கள் இருதயத்தில் வீற்றிருக்கிறார். மகிழ்ச்சியும் பேரின்பமும் பொங்கி இருக்கும். நீதி பொங்கி இருக்கும். கவலையே அல்ல, சண்டையே அல்ல, கோபமே அல்ல, வருத்தமே அல்ல, பயமே அல்ல. ஹல்லேலூயா. பேரின்பம் மாத்திரம், பேரின்பம் மாத்திரம். வாழ்நாள் எல்லாம் உம்மை கனம் பண்ணி கொண்டே இருக்க எங்கள் நாவை துதிக்க செய்கிறீர். அலங்கரிக்கிறீர். துதியின் உடையினால் அலங்கரிக்கிறீர் சுவாமி. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. பாக்கியத்தின் மேல் பாக்கியம் கொடுக்கும் தேவன் நீர். இதை பராமரிக்கும் தேவன் நீரப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை வணங்குகிறோம் ராஜா. உம்மை வணங்குகிறோம் சுவாமி. துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. எழுந்து போனதெல்லாம் எழும்ப செய்வாரே. துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. எழுந்து போனதெல்லாம் உயிர் தெழும்ப செய்வாரே. என் மகனே, உன்னை மறப்பாரோ? தேவன் உன்னை மறந்து போவாரோ? என் மகனே, உன்னை மறப்பாரோ? இயேசு உன்னை மறந்து போவாரோ? துயரங்கள் எல்லாமே மறைய செய்வாரே. ஆனந்த தைலத்தை உன்னை கொள்வாரே. துயரங்கள் எல்லாமே மறைய செய்வாரே. ஆனந்த தைலத்தை உன்னை பொழிவாரே. துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. எரிந்து போனதெல்லாம் உயிர் திரும்ப செய்வாரே. உன்னை துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. எரிந்து போனதெல்லாம் உயிர் திரும்ப செய்வாரே. உயிர் திரும்ப செய்வாரே. உயிர் திரும்ப செய்வாரே. கர்த்தருக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அமர்ந்து கொள்ளலாம். கர்த்தர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறார். துதிகளுக்கு பாத்திரராய் இருக்கிறார். ஸ்தோத்திரத்தை நாம் அவருக்கு செலுத்தி இருக்கிறோம்.